ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரையும், லேடிஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வரையும் எல்லாருக்குமே வந்துட்டு தங்கம் அப்படின்னா அது பிடிக்கும். அந்த தங்கம் இலவசமாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஆனால் இலவசமாக இருக்குது. அது எங்கே அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்தியாவில் இந்த 4 இடங்களில் தங்கம் இலவசமாக கிடைக்கும். அது எங்கே அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். பெண்கள் மட்டுமின்றி அனைவராலும் தங்கம் விரும்பப்படுது. தற்போது ஆண்களும் தங்கத்தை பல்வேறு ஆபரணங்களாக பயன்படுத்துகிறாங்க. தங்கம் இருந்தால் பாதுகாப்பு இருக்கும் என்று பலர் நம்பினாலும், வணிகம் அல்லது மருத்துவ செலவுகளுக்கு கடினமான சூழ்நிலையிலும் தங்கம் நமக்கு மிக உதவியாக தான் இருக்குது. சிலர் முதலீட்டுக்காக கூட தங்கத்தை வாங்குறவங்களும் இருக்காங்க. நாட்டில் தற்போது தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு உயர்ந்து இருந்தாலும், தங்கத்தின் விலை எவ்வளவு அதிகரித்தாலும் வாங்குபவர்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது குறையவே இல்லை அப்படி தான் சொல்லணும். இருப்பினும் இந்த மதிப்புமிக்க தங்கம் உலகில் 4 இடங்களில் இலவசமாக கிடைக்குது அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியத்தான் போடுவீங்க. அப்படி இடங்கள்லாம் இருக்குது. இந்த 4 இடத்துல 2 இடம் இந்தியாவில் தான் இருக்குது. அந்த எந்த இடம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்கம் விலை குறையும் அப்படின்னு நம்ம அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த சூழ்நிலையை தங்கம் இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டோம். ஆனால் தங்கம் இலவசமாக கிடைக்கும் இடமும் இருக்குது. உலகில் தங்கம் இலவசமாக கிடைக்கும் 4 இடங்கள் இருக்குது. அதில் 2 இடம் இந்தியாவில் தான் இருக்குது. கனடாவில் உள்ள கிலோடைக் ஆற்றில் இருந்து அதிகளவு தங்கம் வெட்டி எடுக்கப்படுது. இந்த துறையில் உள்ள பலரோட வாழ்வாதாரத்துக்கு இது உதவியாக இருக்குது. அமெரிக்காவில் உள்ள மிசோரி ஆற்றின் மணலில் மக்கள் தங்கத்தை தேடிட்டு இருக்காங்க. இங்குள்ள மக்கள் இந்த ஆற்றில் கிடைக்கும் தங்கத்தை விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றாங்க. 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் மொன்டானாவி, அதாவது இப்படி ஒரு ஓடை இருக்குது. இது சரளை மண்ணுக்கு இடமாக இருக்குது. இங்கே தங்கம் முதல்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொன்டானாவி அப்படிங்கிற ஒரு ஓடையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் தங்கம் இலவசமாக கிடைக்கும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள 2 ஆறுகளில் தங்கம் இலவசமாக கிடைக்குது. ஸ்வர்ணரேகா அப்படிங்கிற இந்த ஆறு தங்கத்தால் ஓடும் நதி. மக்கள் தங்கம் எடுப்பதற்காக ஆற்றில் மணல் எடுக்கிறாங்க. அதுலேருந்து தங்கத்தை பிரித்து எடுத்து அதை விற்று பொழப்பு நடத்திட்டு வராங்க. இதுக்கப்புறம் கர்காரி ஆறு அப்படின்னு இருக்குது. அதாவது ஸ்வர்ணரேகா நதியோட துணை நதி தான் இந்த கர்காரி ஆறு. இந்த நதியினோட மணலிலும் தங்கம் கிடைக்குது. மணலில் கலந்துள்ள தங்கத்தை எடுக்க மக்கள் ஆற்றில் இருந்து மணலில் அள்ளுகிறாங்க. ஆனால் இந்த ஆறுகள் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு இதுவரை யாருக்குமே தெரியல. நம்ம இந்தியாவில் இந்த ஸ்வர்ணரேகா அண்ட் கர்காரி இந்த 2 ஆறுலேயும் மட்டும் இருந்து தான் தங்கம் இலவசமாக நமக்கு கிடைக்கிது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே மட்டும் மக்கள் இன்னமும் தங்கம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆறாகவும் இதில் இருக்குது. மறக்காமல் இந்த ஆறெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.